نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. முடியும் அவங்களால. ஒரு ஆலிம், அவர் ஒரு சாதாரண ஆலிம் தான், ஒரு நபி இல்ல. அவருக்கு உள்ள கண்ணியத்தை அவங்க அல்லாஹ் திருக்குறான்ல பதிவு பண்றாங்க. அதே மாதிரி ஒய்சல் கரணி இன்னைக்கு சொன்னாங்க அவங்க அதை. ஒய்சல் கரணி, அது ஒய்சல் கரணியை போய் பார்க்க போறது யாருன்னாக்கா அலி அலி அல்லாஹ் தலான்கு, உமரே ஃபாரூக் அலி அல்லா தலான்கு, உமரே ஃபாரூக் அலி அல்லா தலான்கு அவர்களுடைய சிறப்பை பத்தி சொன்னாங்க. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை காட்டப்படுது. அந்த மாளிகை யாரோடது அப்படின்னு கேட்கும்போது அது உமரே ஃபாரூக் அவங்களுடைய மாளிகை அப்படிங்கிறாங்க. ரொம்ப அழகான மாளிகையா இருக்கு. அது உள்ள போலான்னு ஆசைப்படுறாங்க. பேரை பாக்குறாங்க. கேட்கும்போது உமர் ஃபாரூக்னா அவர் கோபக்காரராச்ச, ரோஷமானவர், அவருடைய அனுமதி இல்லாம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகலை. இவங்க அதை அடுத்த நாள் சொல்றாங்க. அவங்க உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா கிட்ட சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா துடிச்சு போயிடுறாங்க. யார சூழலாம், நீங்க சொர்க்கத்தையும் நீங்க தானே யார சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு தெரியும், அல்லாஹ்வை நீங்க தான் காட்டி கொடுத்தீங்க. சொர்க்கம் எப்படி எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு, நீங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கோம். அந்த வீட்டுக்குள்ள மாளிகையில உங்க பாதம் பட்டு இருந்துச்சுன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்கள்ட்ட போய் நான் ரோசத்தைய காட்டுவேன் அப்படின்னு துடிச்சு போயிட்டாங்க உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அவரு சொல்லிட்டு அபு தாஹிர் ஹஜரத்து ஒரு நிமிஷம் அவரால் பேசவே முடியல. அப்படியே நின்றுட்டாரு. ஒரு 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 10 செகண்ட் இருக்கும். உங்கள்ட்ட போய் நான் காட்டுவேனா யார சொல்லலாம் என்னுடைய ரோசத்தை அப்படின்னு துடிச்சு போயிட்டாங்க உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அது அப்புறமேல அலி ரலியல்லாஹு தஆலா பத்தியும் சொன்னாங்க. அவங்க அறிவென்னும் அது பட்டினம் நானாவேன், அதன் தலைவாயில் அலி ஆவார் அப்படின்னு சொல்லும்போது அலி ரலியல்லாஹு தஆலா இது ரெண்டு பேருமே ஆஹ், சொர்க்கவாசிகள் அப்படின்னு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் அவங்க போய் கேட்கறாங்க, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கேட்கறாங்க, எங்க உம்மத்துக்கு துவா செய்யணும். இவங்க சொல்றாங்க, நீங்களே பெரிய சஹாபி, நான் ஒரு சாதாரணமானவன் அப்படின்னோடனே, இல்ல நான் சொல்லலை, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இதை அவங்க சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருலோக ரட்சகர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்கள் நம்ம சஃபாத் அவங்க தான் கொடுத்தாகணும். ஹவுசுல் ஹவுசுல் கௌசர்ல தடாகத்துல இருந்து அவங்க தான் தண்ணி கொடுக்கணும், நம்ம தான் அறந்தணும். சிதறத்தில் முன்தகா அவர்களுடைய இல்லாம அவங்க பறக்க முடியாது. எல்லாம் இப்படி இருக்கும்போது அவர்கள் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு சஃபாத்து கேளுங்க, என்னுடைய உம்மத்தினர்களுக்காக சஃபாத்து செய்ய சொல்லுங்க அப்படின்னாக்கா அவங்க கண்ணியப்படுத்துறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வளவு உயர்ந்த கண்ணியத்தை கொடுத்துருக்கான். அதை இப்படி அதாவது நீங்க அவளியா நீங்க அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடிய இறை நேசர்கள் நீங்க கண்ணியப்படுத்தணும், நமக்கு ஒரு வழி காட்டுறாங்க. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினர்களுக்கு ஒரு வழி காட்டுறாங்க. ஏன்னா இருலோக ரட்சகர் சஃபாத் அவங்க தான் கேட்க போறாங்க. அன்னைக்கு அவங்க பிறந்த பச்சை பாலகனா கிடக்கும் போது அவங்க வாய் அசையுது. ஆமீனா அம்மால குனிஞ்சு பாக்குறாங்க என்னன்னு. பச்சை புள்ள பால் கேட்கும், அளவும் இல்லை, ஏதோ உதட அசைத்தன்னு குனிஞ்சு பார்த்தா யா உம்மத்திங்கிறாங்க. அதே மாதிரி கபர்ல கொண்டு போய் வைக்கும் போது அலி ரலியல்லாஹு தஆலா தான் இறங்குறாங்க கபர்ஸ்தான்ல. அப்பவும் பாத்தீங்கன்னா உதட ஏதோ அசைகிற மாதிரி இருக்கும், முணங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்களா, யா உம்மத்திங்கிறாங்களாம். அப்பேற்பட்ட உம்மத்தை பத்தி கவலைப்படக்கூடிய நபி இவங்கள்ட்ட போய் நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு வாசிய சொல்லுங்க அப்படின்னா கண்ணியம், அதாவது வழியை காட்டுறாங்க ரசூல்லா. எனக்கு பின்னால நிறைய வழிமார்கள் வருவாங்க, அவங்க நீங்க கண்ணியப்படுத்துங்கிறாங்க. பல நிகழ்ச்சி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. யாசின் சூறால ஒரு ஹபீபுன் நஜ்ஜார் அப்படின்னு 20 அந்த 20 மேல வரும். அந்த அந்த ரெண்டு இவங்கள ரெண்டு சாலிஹீன்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பும். அவங்க போய் சொல்லும் போது அந்த மக்கள் அந்தாக்கியா நகரத்துல உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அப்ப மூணாவது ஒரு ஆள் அனுப்பும், அப்புறம் தான் அவர் ஓடி வருவார். அவர் அடைக்கலம் கொடுத்தவர். அவரை பத்தி
நம்ம அது அபீபுன் நஜ்ஜார் அவர் பேரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை காட்டுறான் அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப மேல புகைவாசிகளை பத்தி சொல்றான். புகைவாசிகள் அவங்க வந்து என்ன, அந்த 7 பேருக்கு வந்து 300 வருஷம் தூங்குனாங்க, 310 வருஷம் தூங்குனாங்க அப்படிங்கிறாங்க. அது 7 பேருங்கிறாங்க, 9 பேருங்கிறாங்க. அவர்கள் யார்? அவங்க வந்து யார்? அவங்க நபிமார்கள்லாம் இல்ல. அவங்க வந்து அல்லாஹ் மேல், அல்லாஹ் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு ஏக இறைவனை மட்டும்தான் வணங்குவேங்கிற அந்த பிடிவாதமா இருந்து இறை நேசர்கள், அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள் தான். அந்த மன்னனுடைய கொடுமை தாங்காம இங்க இருந்தா நமக்கு சரி வரான்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத்து அப்படியே போறாங்க, குகைக்கு போறாங்க, குகைக்குள்ள போயிடுறாங்க. இப்போ இப்ப அந்த அவர்களுக்கு வந்து என்ன செய்யறான், அவர்கள் அல்லாஹ் தாலா பாதுகாப்பு கொடுத்து அவர்களை 300 வருஷம் தூங்க வைக்கிறான். அவர்கள் வந்து அவர்களை பிரட்டி பிரட்டி போட்டேன் அப்படின்னு சொல்றான். ஒரே இடத்துல நம்ம படுத்த பெட் ஸ்டோர் வந்துருங்களா. அதனால வந்து எல்லாம் புரட்டி புரட்டி போட்டோம்னா, அப்ப இதுல இன்னொரு வந்து என்னன்னாக்கா, அவர்கள் கூட ஒரு நாய் போகுது பின்னால. அவங்க நாயை விரட்டுறாங்க. அந்த நாய் வந்து இவங்க கூடயே போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அனுமதிச்சிடுறாங்க. அவங்க கூடயே போய் அந்த நாயும் படுத்துது அந்த குகையில. அந்த நாயும் சேர்ந்து தூங்குது. தூங்க வச்சிடறான். அல்லாஹ் தஆலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சில மிருகங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகுது. சாலி நபி காலத்துல அந்த ஒட்டகம் இருக்குது இல்லையா, அந்த வெளியே வந்துச்சு அந்த மலையில இருந்து அந்த ஒட்டகம் ஒண்ணு. இப்ப இந்த நாய், புகைவாசிகளுடைய நாய் போகும் சொர்க்கத்துக்கு. ஆனா நாயா போகுது. அது ஒரு இளைஞனா அழகான ஒரு வாலிபனாக மாற்றப்பட்டு அது சொர்க்கத்துக்கு மெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அல்லாஹ் தாலா வந்து கண்ணியப்படுத்துறான். அதாவது இறைநேசர்களை பத்தி நம்மளோட சொல்றான். நிறைய பல வசனங்கள் வருது. அதே மாதிரி நம்முடைய ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றவங்களும் நிறைய வந்து எப்படி நம்ம வந்து கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு சின்ன செய்தி. இப்ப எஜமான் சொன்னாங்க இல்லையா, வந்து எதுக்கு நம்ம வந்து தரிக்கத்துல வரணும், மனசு நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும், எதுக்கு கஷ்டப்படணும், பயிற்சி வேணும், மனசு சுக்குனாவும் ராகத்தாவும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அமைதியா இருக்கும், நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அதாவது கௌசனா ரலியல்லாஹு தாலா வந்து முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தாலா அவர்கள் தான் ஒரு சீடர் வந்து ஒரு தடவை வந்து அவர் சொல்றாரு, கௌசனா நான் வந்து ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ வந்து சொல்றீங்க, ஹஜ்ஜிக்கு நீங்க எதுக்கு போறீங்க, ஹஜ்ஜில போய் என்ன செய்வீங்கன்னு கேட்கலாம். ஹஜ்ஜில போய் நான் துவா செய்வேன். இது எங்க இங்கெல்லாம் துவாக்கள் கபுலாக்கப்படுமோ, கபுல் செய்யப்படுமோ அங்கெல்லாம் நான் துவா செய்வேன். ஹஜ்ஜில எல்லா இடத்துலயும் துவாக்கள் கபுல் செய்யப்படும். மீனால போய் மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா எல்லா இடத்துலயும் கபுல் செய்யப்படக்கூடிய இடங்கள் தான். சரி, இப்போ உங்க துவாக்கள் வந்து கபுல் ஆயிடுச்சு, கபுல் செய்யறான்ல, என்ன செய்வீங்க அப்படின்ன உடனே, கபுல் ஆயிடுச்சா நம்ம வந்து நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ன உடனே சொல்றாங்க, அதாவது யா அல்லாஹ் என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள், ஜக்காத்தை ஏற்றுக்கொள், ஏன்னா இன்னும் நான் செய்யக்கூடிய தர்மங்களை ஏற்றுக்கொள், ஆக்சுவலி அந்த அமலைகளை ஏற்றுக்கொள். இப்படிலாம் கேட்கிறோம். நம்ம இப்படிதான் கேட்கறோம், அப்படிதானே கேட்கிறோம்ல. அதை ஏற்றுக்கொள், என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்னு கேட்கிறோம். என்ன ஏத்துக்கேன்னு கேக்குறீங்களாங்கிறாங்க. என்ன ஏத்துக்கேன்னு நீ கேளு. உன்னை ஏத்துக்கிட்டா அல்ல எல்லாத்தையுமே ஏத்துக்குவான். என்ன, என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள், என்னுடைய ஜக்காத்தை ஏற்றுக்கொள், என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள், அதை ஏற்றுக்கொள், இதை ஏற்றுக்கொள், இதை ஏற்றுக்கொள்னு கேட்கறத விட என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, எல்லாம் உங்களை எடுத்து ஏத்துக்கிட்டானா முடிஞ்சு போச்சு. நீங்க நாம் விடக்கூடிய மூச்சு காற்று கூட நமக்கு நன்மையாகும் அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா அவனுடைய இதுல கஸ்டடியில கொண்டு வந்துட்டான்னு வைங்களா, என்ன அதுக்கப்புறம் வந்து நமக்கு விடக்கூடிய மூச்சும் இதுதான். இது வந்து 2 வகையான இறை நேசர்கள் இருக்காங்க. ஒரு தடவை வந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்யறான், ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஒரு லிஸ்ட் கொடுக்குறான், இறைநேசர்களுடைய லிஸ்ட். இறைநேசர்கள்னா அல்லாவை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்விற்காக எதையும் செய்வாங்க. என்ன அப்பேற்பட்ட இறைநேசர்களுடைய ஒரு லிஸ்ட் கொடுக்கும். அதை எடுத்துக்கிட்டு ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் வந்து பூமிக்கு வராங்க. அவங்க வந்து பார்த்துட்டு நினைச்சாங்க, ஒரு பள்ளியா போகும்போது ஒரு பள்ளியாசல் அங்க ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு பயான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு முதரஸ். இவங்க அந்த லிஸ்ட்ல பாக்குறாங்க, அவர் பேரு இருக்கு பாக்குறாங்க, ஜனங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவர் பயான ஆர்வமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் முன்னக்க போறாரு. அவர் இவரை பார்க்கவே இல்லை, சட்டை செய்யல, கவனிக்கல. அவர் பாட்டுக்கு பயான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கணும், மூளையில ஒருத்தர். அவர் வந்து பயானையும் கேட்கல, ஒன்னையும் கேட்கல, அவர் அமைதியா இருக்கு. என்னடா வந்து அவர் ஒரு இறை நேசர், அவர் வந்து பயன் பண்றாரு, மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, இருந்தாலும் வந்து அமைதியா இருக்காரு.
அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் நம்ம அவரை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட போய் வந்து அவர் பார்த்தா அவர்கிட்ட சொல்ல முடியாது, இறைநேசர் மாதிரி இருக்காரு, பெரிய மகாநாட்டம் இருக்கிறாரு, நல்ல அழகா பயன் இருக்காரு, நீங்க போய் கேட்கலாமே, இங்க இருக்கீங்களே, இப்ப கேட்டு பயனடையலாமே அப்படின்னு உடனே அவர் உடனே பார்த்தாராம், மேல பார்த்துட்டு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க போங்க அப்படின்ட்டாரு அவரு. அது இல்ல, இவரு இப்படிலாம் கூப்பிட்டா வர மாட்டான்னு சொல்லிட்டு, இல்ல அது இல்ல, அவர் நல்லா பயன் பண்றாரு, வாங்க நம்ம 2 பேரும் நானும் சேர்ந்து வரேங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்டு பயனடைவோமே அப்படின்னு. இந்த தொந்தரவு பண்ணாம போங்க, நீங்க ரொம்ப தொந்தரவு பண்ணீங்கன்னா நீங்க தான் கிளிரு, நீங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவேன். அவரு உடனே பயந்து என்னடா இதுதான் அவருக்கு தூக்கி அவர் போட்டுருச்சு. உடனே நல்லாட்ட ரொம்ப நல்லாட்ட கேட்டாராம், ரொம்ப இது என்ன கூத்து, அவரு இந்த லிஸ்ட்ல இருக்காரு, அவரு முன்னக்க நான் போனப்ப அவர் என்னை பத்தி கிளிருன்னு கண்டுபிடிக்கல, அவர் பாட்டுக்கு தன்னுடைய பயானை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, யாராவது வந்திருக்காரு அப்படி உரமா உட்காருவாரு அப்படின்னு நினைச்சு. ஆனா இவரு வந்து லிஸ்ட்லயே இல்ல. ஆனா வந்து இவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இவர் வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாரு என்னைய அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹால சொன்னான். அல்லாவுடைய ஹிக்மத்தெல்லாம் என்னத்த சொல்றது எஜமா, எழுற நான் உங்கள்கிட்ட கொடுத்தது வந்து என்ன, என்னை நேசிக்கக்கூடிய, எனக்காக எது செய்யக்கூடிய இறை நேச அவுளியாக்களுடைய லிஸ்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் நேசிக்கக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க பேர் வந்து மஹபூப்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மஹபூபுகளுடைய லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல, அதுல அவர் வர்றாரு, மஹபூபே சுபஹானி மஹபூபே ரஹமானிங்கிறவங்கள, அவங்களும் அந்த மஹபூப் தான் போல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு நிகழ்ச்சி, அதையும் சொல்லிட்டு முடிச்சது. மாலிக் இப்னு தீனார் அவங்க வந்து ஒரு ஊருக்கு போறாங்க, ஒரு ஊருக்கு, அந்த ஊர்ல பயங்கரமான வறட்சி. அங்க போய் என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு தினத்துல வந்து நுகர் தொழுகையில இருந்து இது அல்லாட்ட துவா கேட்கறாங்க, மலையக்கூடிய அல்லா மலையக்கூடிய அல்லான்னு சொல்லிட்டு துவா கேட்கறாங்க. அங்கதான் இருக்க அந்த ஊர் மக்கள் கூட இவங்க இருக்கிறாங்க. லொஹருக்கு ஆரம்பிச்சது இதே மாதிரிதான், நம்ம ஃபங்க்ஷன் இப்போ போன மாதிரி அப்படியே அசராணிக்கு, மஹரிப் ஆயிடுச்சு, இஷா ஆயிடுச்சு. இஷாக்கு எல்லாம் தொழுது விட்டு கலைஞ்சு போயிட்டாங்க, ஒரு சொட்டு மழை இல்லை. மாலிக் இப்னு தீனார் அப்படியே பள்ளியாசலே படுத்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு இருட்டா இருக்குது, ஒருத்தர் வர்றாரு. அவரு 2 ஆடை உடுத்திருக்காரு, அதாவது கீழே ஒரு துணி, இடுப்புக்கு ஒரு துணி, அந்த காலத்துல அப்படிதான் உடுத்துவாங்க, கீழே ஒரு துணி இஹ்ராம் தெரியுமா, மேல ஒரு துணி கம்பளி துணி அதை ஒன்று போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்தாராம். வந்து தொழுதாரு, 2 ரக்கா தொழுதுட்டு பார்த்தா யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாரு. யாருமே இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு இவர் மாளிகை முடித்தினார பார்க்கல. பார்க்காம என்ன செஞ்சிட்டாரு, உறுதிப்படுத்திக்கிட்டு எல்லாட்ட கையேற்றினாராம். ரப்பே, இந்த ஊர் மக்களை நீ வந்து சோதிக்கிறாதெல்லாம், என்ன இவர்களுக்காக நீ வந்து மழையக்கூடிய ஆள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே கூட இறக்கலையா. இறங்கன்னா மழை இடுக்கிட்டு ஊத்து. மாளிகை பொண்ணு தீனார் பார்த்தாங்களாம், வந்துட்டாங்களாம் அப்படியே, யாரா இவரு வந்து வந்தாரு, 2 ரக்கா தான் தொழுதாரு, மேல கையை தூக்குனாரு, கையை கூட கீழே இருக்கு, அதுக்குள்ள இப்படி மழை ஊத்துத அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோ. அவர் வந்து போனாங்க, அவர் பின்னாலேயே ஒளிஞ்சு 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 அவர் எங்கதான் போறாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போனாங்க. போய் அவர் வீட்டுக்கு போயிட்டு உள்ள போயிட்டாரு. அந்த வீட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுப்பாங்க, ஒரு அடையாளம் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்த நாள் வந்து இந்த வீட்டுக்கு போறாங்க. போய் அக்கம் பக்கத்தை விசாரிக்கிறாங்க, யாரு வீடுன்னொடனே அது ஒரு அடிமைகளை விற்கக்கூடிய ஒருத்தருடைய வீடு. இப்போ நம்ம வியாபாரம் பண்றோம்ல, அதை சாமானை வாங்கி அதை வாங்கி இதை விற்கிறது, இதை வாங்கி விற்கிறது, அந்த காலத்துல அடிமைகளை ஆட்டை வாங்கி ஆஹ் 400 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறோம் ஆறு. ஆனா அடிமைகளை அந்த காலத்துல வித்து இருக்கிறாங்க, அடிமைகளை வாங்கி வைக்கிறாங்க. அடிமைகளை விற்கக்கூடியவர்னோடனே அவரை போய் பார்த்து பேசி எனக்கு ஒரு அடிமை வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு எல்லா அடிமையும் கூப்பிட்டு நிக்க வைக்கிறாரு வாஸ்தவம். நீங்க எந்த அடிமை வேணும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இவங்க பாக்குறாங்க, ஒவ்வொரு ஆளா பார்த்துட்டே வராங்க. நேற்று பார்த்த ஆளே இல்லை இந்த லிஸ்ட்ல, வேற அடிமை இல்லைன்னு, வேற இல்லை, அவ்வளவுதான். அப்ப போகும்போது அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு குடிசை மாதிரி இருக்கு, அங்க என்ன அப்படின்னு அங்க ஒருத்தர் இருக்காரு, அது ஒருத்தர் வேலைக்கு ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அவர் வந்து உபயோகப்பட மாட்டார், யாருக்குமே உபயோகப்பட்டு, அதனால அவர் தனியா வச்சிருக்கேன். இல்ல இல்ல பரவாயில்ல, அவர் கூப்பிடுங்கன்னு கூப்பிட விட்டா பார்த்தா அவரு தான் நேற்று நைட்டு வந்து இது பண்ணவர், துவா கேட்டவர். உடனே எனக்கு இந்த அடிமை தான் எனக்கு வேணும், ஒரு தீர்ச்சாராம். இவரால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது. கட்டுமஸ்தான இளைஞர்கள்லாம் இருக்காங்க, வாலிபர்கள்லாம் இருக்காங்க,
இவங்கள வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அவங்க வேலை செய்வாங்க, வீட்டு வேலை எல்லா வேலையும் செய்வாங்க. இவரை வாங்கிட்டு போய் வேஸ்ட். இவருக்கு நீங்க சும்மா அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். இதனால ஒரு புண்ணியமே இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போகும்போது அவர் போய் வீட்டுக்கு போட்டாங்க. அவர் கேட்டாராம், இவ்வளவோ பேர் இருக்கும்போது என்ன எதுக்கு நீங்க வாங்குனீங்க? அப்பதான் இவர் சொன்னாங்களாம், மாளிகை பொழுது என்ன சொன்னாங்களாம், நேற்று நைட் நான் பள்ளியாசல்ல படுத்திருந்தாலும் நீங்க இது மாதிரி வந்தீங்க, வந்த உடனே வந்து துவா கேட்டீங்க, கையை கீழே வைக்கிறதுக்குள்ள மழை வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறான், அப்படியே துடிச்சு போயிட்டாராம் கேட்டோன்னே. அப்படியே நான் வந்து உன்னை நேசிக்கக்கூடிய விஷயம் எனக்கும் உனக்கும் மட்டும்தான் நான் ரகசியமா இருந்துச்சு, ரகசியத்தை நீ அம்பலப்படுத்திட்டிய ரப்பே. அதாவது யாருக்குமே தெரியாது, அந்த ஊர்ல எல்லாம் ஒரு சாதாரண ஒரு பஞ்ச பராரி ஒரு அடிமைன்னு தான் நினைப்பாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நீ அம்பலப்படுத்திட்டிய நீ பிறருக்கு நம்ம இனிமே நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிக்கர் பண்ணி அதை அம்பலப்படுத்திட்டு அப்படியே ரகசியம் வெளியாயிடுச்சுன்னு புலம்ப ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ராத்திரியும் ஒரு வெகுசி போயிடுச்சு, வெகு போயிடுச்சு. ரகசியம் வெளியாயிடுச்சு. என்ன மூலம் பாருங்க. அதாவது எப்படி அவர் ஒரு அடிமையா இருந்துகிட்டு அந்த அடிமையான நிலையிலே அவன் எவ்வளவோ கொடுமைப்படுத்துவான் அந்த நிஜமா. இவருடைய அந்தஸ்து என்ன, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுப்பான். அதான் நல்லா ரெண்டு சொல்றான். ஒண்ணு வந்து இறைநேசர்கள் அவர்கள் எனக்காக எதையும் செய்வாங்க, எதையும் செய்யக்கூடியவர்கள் முன் வருவாங்க. ரெண்டாவது உள்ளது வந்து மஹபூப் வந்து அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன். அதனாலதான் வந்து நம்ம ஊர் எஜமா இவங்க சிப்பிலி பாவா இருக்காங்கல்ல, அவங்க மஜிதூப்புகளை எல்லாம் சந்திக்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா நடந்துரும். என்ன இப்ப புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க, சமயத்துல போப்போ உனக்கு புள்ள பிறக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிறந்துரும். போப்பா உனக்கு ஒண்ணும் பிள்ளையும் பிறக்காது ஒண்ணும் பிறக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால அவங்களை பார்க்க போக கூடாதுங்க மஜிதூப்புகளை. அதே மாதிரி இந்த மஹபூபுகள் வந்து பாருங்க, அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், வந்து அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் துணிவேன், நான் எதையும் செய்வேங்க. அதுதான் போல. அப்புறம் சுலைமான் நபி காலத்துல அவங்க வந்து ஆசிஃப் இப்னு பர்கியா அவரா கொண்டு வந்தாரு சிம்மாசனத்தை. அவங்களுக்கு சுலைமான் நபிக்கு தெரியும், நம்மளால இந்த கையை கூட தூக்க முடியாது, எல்லாத்தையும் தூக்க வைக்கிறோம். இந்த உணர்வு நமக்கு இல்லை, ஆனா இருக்கு. உங்களுக்கு நபியை பையத்து வாங்குறாங்க. ஏன்னா இஸ்லாத்துக்கு வர்றது என்ன, இப்ப காபீர்களா இருந்துட்டு ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, சர்க்காருடைய பயம் இது சொன்னது நேற்று கேட்டேன். இஸ்லாத்துக்கு வர்றதே அவங்க செஞ்ச பாவ செயல்கள், அது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாம், ஜினா செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அவங்க வந்து களிமா சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்ப திரும்ப ரசூல்லா கையை பிடிச்சு பையத்து பண்றாங்கன்னா எதுக்கு பையத்துவாங்க, அது நம்ம யோசிக்கணும். ஈமான் கொண்டவர்கள் தான் வந்து பையத்து வாங்குறாங்க. ஈமான் கொண்டுட்டாங்க, ஈமான் கொண்டுட்டு வந்து நான் திருட மாட்டேன், பொய் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். அந்த காலத்து பெண்கள் வந்து பையத்து வாங்கும்போது குழந்தைகளை நான் புதைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி பையத்து வாங்குவாங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து வாங்குறாங்க. நம்ம நம்ம வந்து எதுக்கு நம்ம பயத்துக்குன்னா ஒரு 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 இஸ்திகாமத்தா இருப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இது. விவரம் புரியாம வந்துட்டு சில பேர் வந்து இதை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏதோ சொல்ல மாளிகை அதான் அல்லாஹு தாலா வந்து ரெண்டு மாதிரி வச்சிருக்கிறான், இறைநேசர்கள் அப்படியே வச்சிருக்கிறான். சில பேருக்கு என்ன வேணாலும் செய்வாங்க நிஜமா. அல்லாஹ் நாடுனாங்க அவனுடைய கையில இருக்கு. அவங்க பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க நினைக்கிறாங்க நடக்குது. அதான் அவர் வந்து ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. அல்லாட்ட சொல்லிட்டு விட்டுருவாரு. நான் வந்துருச்சு, அது வந்து வந்துருச்சு, அந்த சிம்மாசனம் வந்துருச்சு. இன்னொன்னு கூட ஒரு ஒரு சொல்லுவாங்க, நம்ம சர்க்கார் சொன்னதான் பேரு சரியான ஞாபகம் இல்லை. ஒரு ஷெய்கு அவங்கள வந்து அந்த ஊர் மன்னர் அவர் வந்து அவருக்கு பிடிக்கல. அது வரலாறு நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம். அஜ்மீர் நாயகத்தை வந்து பிருத்திவிராஜ் வந்து தொல்லை கொடுத்தாங்க, அப்ப இருந்தவர். அவர் இதே மாதிரி தான் வந்து என்ன செய்யறாரு, கூப்பிட்டவரை வந்து என்ன செய்யறாரு, அரண்மனைக்கு கூப்பிடுறாரு. ஷெய்கு கூட ஒரு முறியதும் வந்துடுறாரு. வந்துகிட்டு இருந்த உடனே ஷெய்கு வந்து என்ன ஷெய்கை கூப்பிட்டு திட்டுறாராம், யாரு மன்னர்.
செய்க அமைதியா நடுக்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏ, ஒண்ணுமே சொல்லலையா. அப்ப அவருடைய சீடருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தவொடனே என்ன செஞ்சாரு, கீழ பார்த்தாலும் அங்க வந்து ஒரு பெரிய கார்பெட் இருந்துச்சு. அதுல ஒரு சிங்கம் படம் இருந்துச்சு. சிங்கம் படம் இருந்துச்சு. இவருக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன செஞ்சாராம், "என்ன என் சிங்கைய திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கன்னு" ஓங்கி அந்த சிங்கத்து படத்த எடுத்து உதைச்சாராம். அது உயிர் தானே, அல்லாஹ் உயிரை குடுத்தான். சிங்கம் வந்துருச்சு. சிங்கம் வந்தவுடனே அரண்மனையில உள்ளவங்கலாம் ஆடி போயிட்டாங்க. உடனே இவங்க என்னடா இது திடீர்னு சிங்கம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஷேக்கு திரும்பி பார்த்தாங்க. இவரு முடிவு பண்ண வேலை இது. உடனே அந்த சிங்கத்த அப்படியே தடை குடுத்தாங்களாம். திரும்ப ஒரு பழைய எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. அதெல்லாம் எதுக்குன்னா, அல்லாஹ் வந்து சிலர் அவங்க என்ன நாடுறாங்களோ அத செஞ்சுருவான். என்ன? அதனால நம்ம அப்பேற்பட்ட பெரிய ஒரு இதா இல்லாட்டாலும் அல்லாஹ்வுடைய ஒரு அ அல்லாஹ்வுடைய அந்த ஒரு இது நசீபு அதை அதாவது அந்த ஒரு சாதி அந்த மாரி ஒரு சாலிஹீன்களோட கூட்டத்துல நம்ம இருக்கணுமா அப்படின்னு இருக்கணும். அதான். ஒண்ணே ஒண்ணு கடைசியா சொல்றேன். ஞாபகம் வந்து சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ரவுது நாயகிட்ட ஒருத்தவங்க வந்து ரவுது நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னோட மகனை வந்து மதரசா சேர்த்து விட்டுறாங்க சின்ன பிள்ளையில. அவங்க வந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துடுறாரு. கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த தாயார் என்ன செய்றாங்க, தான் புள்ள எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு வர்றாங்க. ரவுது நாயகன் வந்து ரொட்டி ஏதோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோழியே ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தான் புள்ள எங்க இருக்கான்னு பார்க்க புள்ள பக்கத்துல ஒரு ஒரு காஞ்சி போன ரொட்டியை தின்னுட்டு இருக்காராம். காஞ்சி போன ரொட்டி இருந்ததுன்னு இவங்களுக்கு பெத்த மனசு இல்லையே துடிக்குது இவங்களுக்கு. என்னடா இது? அவரு ஒரு செய்கை அவரு வந்து உட்காந்துட்டு கறியும் இது சோறு சுட சுட சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம புள்ள ஒரு காஞ்சி போன பண்ணை தின்னுட்டு இருக்கிறானே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப இதா போயிடுச்சு. அது செய்கைங்கிறதெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த இடத்துல பெத்த மனசு இல்லையா துடிச்சு போய் கேட்டுட்டாங்க. எஜமானே தாங்க சாப்பிடுறீங்க எது என் புள்ள இப்படி திங்கிறானே அதான் ஒண்ணே ஒண்ணு கொடுக்க கூடாதா எனக்கு அப்படின்னா எஜமான் பார்த்தாங்களாம். அடுத்து நம்ம சாப்பிட்டு அந்த முள்ளை எல்லாம் எடுத்து அடி போட்டாங்களாம் முல்லைட்ட. இந்த பையனை கூப்பிட்டாங்களாம். அப்படின்னாங்களாம். அவர் அந்த முள்ளையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த தண்ணியை தெளிச்சு அப்படின்னு தெளிச்சாராம். ஒரு கோழியா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு. அதான் பதறிட்டாங்க. எப்பேற்பட்ட இல்மு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எஜமான். நம்ம அவங்கள போய் நம்ம இது பண்ணிட்டோமே மன்னிப்பு வாங்கிட்டு போனாங்களாம். இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி வரலாறுகள்லாம் நம்ம கேட்கும் போது இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. சாலிஹீன்கள் இருந்திருக்கு. விளங்குது அப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து நம்ம வந்து எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாதிக்கீன்கள்ட்ட இருக்கணும். எல்லாம் இன்னைக்கு அழகான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இவங்க யாரு அவங்க அபுதாஹி தான். எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபியே நீங்கள் கூறுங்கள் அந்த வார்த்தை தெரியாம இருந்தா, சபிலி இது என்னுடைய பாதை. ஏன்னா இந்த பாதையை நீங்க வாங்கினா அல்லாஹ் தலாவுக்கு நான் வந்து அல்லாஹ் தலா நான் அடைய செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நானும் என்னுடைய தோழர்களும் செல்லக்கூடிய பாதைங்கிறாங்க. அந்த இடத்துல சொல்றாங்க இது என்னுடைய பாதைங்கிறாங்க. என்னுடைய பாதைன்னு சொல்லுங்கன்னு யார் சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதை அல்லாஹ்வுடைய பாதைன்னு இல்ல. நீங்க ரசூலுடைய பாதையிலே அவங்க தோழர்களுடைய பாதையில போனாதான் நீங்க அடைய முடியும் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அதனால நீங்க வந்து ரசூல் பிடிச்சி அவங்க போன பாதையில தான் போகும். அதான் அல்ஹம்து சூறாவிலே சொல்றான்ல அவன் அம்த அலைஹிம் எவர்கள் மீது நீ அருளை சொரிந்தாயோ அவர்களுடைய பாதை இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அம்த அலைஹிம் யார்கள் மீது நீ உன்னுடைய அருளை பொழிந்தாயோ அவர்களுடைய பாதையை கட்டு. மற்றவங்களுடைய பாதையில எங்களுக்கு வேணாம்னு அங்கேயே காட்டுறோம். அப்போ இந்த வழியை காட்டுன்னு தான் சொல்றான். வெற்றி பெற்றவர்களுடைய வழியை காட்டுன்னு தான் சொல்றான். டைரக்டா நீ வந்து எனக்கு வழியை காட்டுன்னு அவன் சொல்லவே சொல்லல. அதாவது இப்படித்தான் போக முடியும் எஜமான். ப்ராப்பர் சேனல் வழியா தான் நம்ம போக முடியும். அதனாலதான் அப்படி காட்டுறான். அப்போ உஸ்மான் நாயகம் மக்காவுக்கு வந்துட்டான். ஹுதைபியாவோட உடன்படிக்கை நடக்குது. அப்போ உஸ்மான் நாயகத்துக்கு சொல்றாங்க அங்க குறைசி காத்திருக்கிறதுனா இந்த வருஷம் உங்களுடைய கண்மணி நாயகம் வாங்க எடுத்துக்கு உம்ராக்கு வர முடியாது, நீங்க வேண்டாம் உம்ரா செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க சாபம். அதாவது ஒரு குறைசி காத்திருக்கு.
ரசூல்லா இல்லாமல் நான் உம்ரா செய்யணும். ரசூல்லா உம்ராவுக்கு மூல காரணம் தான் ரசூல்லா தானே. ரசூல் இல்லாத உம்ரா எனக்கு தேவையில்லைன்னு போயிட்டான். ரசூல் இல்லாத ரசூல் சல்லல்லாஹு இல்லாத உம்ரா எனக்கு தேவையில்லை, செய்ய மாட்டேன்னு போயிட்டாங்கல்ல. அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க, உதவியா உடன்பை கேட்டு என்பது தன் ஒரு இடது கையை, இது உஸ்மானோட கை, வலது கை என் கை சொல்லி கீழே கையை வச்சு சுமநாயக்காண்டி அவங்க இடது கையை வச்சு அதாவது வாக்குறுதி வாங்கினாங்க. உஸ்மானாயத்தோட கை இடது கை, இடது கையில ஏன் உஸ்மானாய கைன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு. வலது கையில உஸ்மானாயத்தோட கையை வச்சு வாக்குறுதி வாங்கினாங்க. எல்லா சஹாபாக்களும் வாக்குறுதி வாங்கினாங்கல்ல ஹுதைபியாவுல. அந்த மாதிரி அந்த அளவுக்கு சஹாபாக்களோட வாழ்க்கையில அருமநாயத்துடைய உயர்வுகள் தெரியும். இந்த அளவுக்கு மதித்தார். அதனால சல்லல்லாஹுடைய உயர்வுகளை பற்றி தான் முந்தைய சொல்ல சொல்றோம். அதாவது எடுத்தோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஈமான் கொள்றோம் இல்லையா. கல்மை நாயகம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல ஏன் முகப்பத்து சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி என்னுடைய உம்மத்து சொல்லு, என்னுடைய மகப்பத்து உண்டாது, சந்ததிகளுடைய மகப்பத்து உண்டாது. மூணாவதா குர்ஆன் சொல்லுது. முந்தி ஏன் முகப்பத், ரெண்டாவதாக என் சந்ததிகளுடைய மகப்பத், மூணாவதாக குர்ஆன். முந்தி ரசூலுல்லாஹ்வை தான் நீங்க மகப்பத் வைக்கணும். அது பிறகு தான் நீங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பேசணும். இப்போ ஒரு சாயர், ஒரு கவிஞர் சொல்றாரு, அல்லாஹ் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றேன், இவ்வளவுதான் அருமை நாயகத்தை பற்றி உதவாணி பேசணும், முகமது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும். முந்தி முகமது ரசூலுல்லாஹ் வரணுமா இல்லையா, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு ரெண்டாவது முகமது ரசூலுல்லாஹ் ஏன் வச்சிருக்கிறார் இந்த கவிஞர். மானசீகம் அல்லாட்ட சொல்றார், அல்லாட்ட பதில் வருது அவருக்கு. முகமது சொல்வதற்கு உதவோட நீ சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா பாவம் மன்னிக்கப்பட்டு போகுது, அது உதவ எடுத்த மாதிரி. அதை பின்னால் முகமது ரசூலுல்லாஹ் வச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்வுபடுத்தலாம். உயர்வுபடுத்தினா முகமது ரசூலுல்லாஹ் இல்லை, அருமநாயகம் சல்லல்லாஹு உயர்வுகள் எல்லாமே அருமநாயகத்துடைய உயர்வுகள் காரணி தான் அல்லாஹ்தால அவங்களுக்கே படைத்தான். அதனால படைப்பு நோக்கமே அருமநாயகத்துடைய நூறை கொண்டு தான் படைச்சான். அருமநாயகத்துடைய ஹகீகத் சொல்றாங்க, அல்லாவுக்கு காத்து சிப்பத்து அப்பா ஆகா 4 பேர் இருக்காங்க. முகமது ரசூலுல்லாஹ்க்கு 3. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் 4, முகமது ரசூலுல்லாஹ் 3, 7. குர்ஆன் ஆயத்து 7, கலிமா 7, வானம் 7, பூமி 7, எல்லாம் 7 7. முகமது ரசூலுல்லாஹ்வுடைய கலிமான்ல 7 எப்படி அப்படி சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் 4, காத்து சிப்பத்து அப்பா ஆகா. முகமது ரசூலுல்லாஹ் 3, என்ன 3? ஆலமே பர்ஸக், ஆலமே ஷஹாதத், ஆலமே அம்பர். 3 ரசூலுல்லாஹ்வோட ஹகீகத். காத்து சிப்பத்து அப்பா ஆகா 4. அருமநாயகத்துடைய ஹகீகத் என்னங்க, அதாவது ஆலமே பர்ஸக், ஆலமே அமல், ஆலமே அகில உலகமும் ரசூலுல்லாஹ்வோட ஹகீகத் தான். ஆலமே அம்ரு என்பது என்னங்க, நினைப்புகள், காதல், கியால் எல்லாமே ரசூலுல்லாஹ் தான். மூணாவதாக என்ன, ஷஹாதா, பர்ஸக். பர்ஸக்னு சொன்னா என்ன, உங்களுக்கு சொர்க்கம் நரகம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்துமே ரசூலுல்லாஹ்வோட ஹகீகத். இப்போ ஆலமே பர்ஸக், ஆலமே ஷஹாதத், ஆலமே அம்ரு 3ம் ரசூலுல்லாஹ்வோட ஹகீகத். லா இலாஹ இல்லல்லாஹ் 4, முஹம்மது ரசூலுல்லாஹ் 3, 7. 7 இல்லாமல் கலிமாவே இல்லை. ஹகீகத்துக்காக தான் உண்மையான விஷயம். அதனால தான் அருமநாயகத்துடைய ஹகீகத்தை வழங்குறது பெரிய பாக்கி. நான் ஜமல சர்க்கார் கேள்விப்பட்டீங்களா, நீங்க போயிருக்கீங்களா, நீங்க பார்த்துருக்கீங்களா? ஊர்ல இருந்தான்னு சொன்னா தினந்தோறும் அவங்கள்ட்ட போகணும். நம்ம சர்க்காரோட உத்தரவு, ஜமல சர்க்கார்ல போய் அடிக்கடி போங்க. ஜமல சர்க்கார் காலைல 7 மணிக்கு கூட்டு போயிடும், 7:30 மணிக்கு தான் மாரச ஆரம்பம். அது வரையும் 1/2 மணி நேரம் நெசவு செய்வோம். செஞ்சு சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்க சொன்னது நாளைக்கு வந்து சொல்லணும் நீங்க, அப்பதான் புதுசா காரியம் செய்யணும், ஏன் சொல்ல மாட்டேன். மறுநாள் போனா என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க சொல்லிடுவாங்க. டக்குன்னு உடனே நான் வந்தா சொல்லிடுறது, இல்லைன்னு சொன்னா நீ போயிட்டு வாங்க, எந்திரிப்போம், நீ உடனே காரியம் கிடையாது கட்டி விட்டுருவோம்.
முகத்தாச்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கவனிச்சமான அந்த மாதிரி சரியத்தை அவ்வளோத்துக்கு. அப்போ அப்பாவுக்கு ஆயிட்டாங்க. அவனோட மாமனார் ஒருத்தர் இருக்காரு ஊரில். அவர் தமிழ் சர்க்கார் மாதிரியே நல்லா தாலிம் செய்வார். நான் அவர்கிட்ட அடிக்கடி ஃபோன் போட்டு பேசிக்கிறேன். அப்போ ஒரு தடவை கேட்டேன், ஹக்கீகத்தை முகமதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னேன் ஃபோனில். ஹக்கீகத் முகமது ரசூலுல்லாஹ் பற்றி மலிப்பு விட்டார். ஹலீஃபாக்கள், அதாவது வந்து சீனியர் ஹலீஃபாக்கெல்லாம் தெரியும் ஹக்கீகத்து முகமதுன்னா என்னன்னு தெரியும். ஏதாவது என்ன சொல்ல மாட்டேன். அவங்களுடைய தேட்டத்தை பொறுத்து தான் எல்லாம் வெளியாகும் ஒழிய தானாகவே வழியிருக்க சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்லுவதுதான் ஹக்கீகத்து முகமதுடைய பாடம். ஆளுமை படுத்துக்கு ஆளுமை சாசனம் இதெல்லாம் ஹக்கீகத்து முகமதுடைய பாடம். அப்போ அவன்கிட்ட அடிக்கடி கேட்டு இருக்கும்போது ஹக்கீகத்து முகமது பற்றி சொல்லுங்க அப்படின்னு மணிப்பு விட்டார். மறுநாள் காலையில் ஃபோன் போடுறாங்க. என்ன மதினிஷா, நீ என்ன நீங்கள் எங்கள் பாபாட்ட எப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் ஹக்கீகத்து முகமதை பற்றி சொல்லலன்னு அது கணவன் சொல்கிறாங்க. ஏன்பா மதினிஷா 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 போய் தான் கேட்கறாரு, சொல்ல வேண்டியதானே, அது நீ மறைக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப பெரியமாக போச்சு. நீ சொல்லிதான் பாரு, என்னோட இல்முக்கு நீ உந்துகோடு நீங்கள் தான் பாரு என்ன சொல்ற. எல்லாருக்கும் முன்னாடி சீட்டுக்குள்ள உட்கார அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன். என்கிட்ட அவருடைய இல்முக்கு மூல காரணமாக நான் தான். பலவிதமான கேள்விகளை கேட்டு கேட்டு அவரு கேள்விக்கு பதில் தேடணும்ல. அவரு அவன் பாவாடை தேடுவார். அவர் பாவாடை தான் அவருக்கு கிடைக்கும். அவர் பாவா வந்து கனவுல சொன்னான் சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாமே கல்வி தேடுறதுக்கு பொறுக்கும். தேட்டம் எங்கே இருக்குதோ அங்கே தான் எல்லாமே கிடைக்கும். தேட்டம் இல்லாத கல்விக்கு எதுவுமே கிடைக்கும். என்ன வேலை தேடுறாங்க, தேட்டம் உள்ள கல்விக்கு தான் வேலையும் கிடைக்கும். இல்மு தேடுறாங்க, தேடக்கூடிய கல்விக்கு தான் இல்மு கிடைக்கும். எல்லாம் ஈஸியாக கிடைக்காது. ஆர்வத்தை பொறுத்தும் எல்லாமே. அதே மாதிரி தான் சரதா அலிஸ்லாத்துடைய காலத்தில் சஹாபாக்கள் இருந்தாங்க. சரதா அலிஸ்லாத்துடைய சஹாபாக்கள் போனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான தேட்டங்களை படி சொல்லுவாங்க. அவங்க யாரை சொல்லலாம், யாரிலுமே கேள்வி கணக்காமல் ஒரு அமல் செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்யணும் தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் சாஹிபி சொல்லுவாங்க, நீ என்ன செய்றீங்க, யார் சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க அப்படி சொன்னாங்க. போய் பேசாதீங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமான நிலைகள். உமர் நாயகம் என்ன சொன்னாங்க, உங்களை உயிர்காரி நேசிக்கிறாரு, ஈமான் பரிபூர்ணம் ஆகாது. எல்லாத்துக்கும் சொல்லீங்க. அது அவங்களோட ஈமான் தகுந்த மாதிரி அவங்களோட சூழலோட பதில் வந்து. ஏன்னா நாங்கள் வந்து லால்பேட்டில் இருக்கும்போது சர்க்கார் வருவாங்க ஹைதராபாத்துக்கு. லால்பேட்டைக்கு வந்தால் நாங்கள் எல்லாரும் முந்தி சர்க்கார் எல்லாத்துக்கும் சவால் கொடுப்போம். நாளைக்கு பெரிய எஜமானம் வர்றாங்க, எல்லாரும் வந்துருக்குங்க. நாங்கள் எல்லாரும் அவங்க லால்பேட்டைக்கு போயிருக்கோம். பெரிய எஜமானம் வருவாங்க, லால் சர்க்கார் மகிழ்ச்சியில் உட்காந்துருப்பாங்க. முந்தி என்ன சொல்லுவாங்க, முடிவுகள்லாம் பின்னால் போயிடுங்க, போய் பாசமாக திக்கிற செய்யுங்க, ஹலிபாக்கெல்லாம் முன்னால் உட்காருங்க. ஹலிபாக்கள் மட்டும் தாலிம் செய்வாங்க. முடிவுகள்லாம் பின்னால் போய் அல்லாஹ் திக்கிற செய்யணும், பாசனை பார்த்து முடிவுகள் உட்கார சொல்ல மாட்டேன். அப்போ இப்ராஹிம் ஹசரத்னு சொல்லிட்டு ஒரு தங்க ஆலிம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ராஹிம் ஹசரத் நிறைய கிட்டாப தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் லா சர்க்காருடைய அலிஃபா. நிஜாமி சர்க்கார் தெரியுமா உங்களுக்கு? நிஜாமி சார் அதை வந்து பாண்டிச்சேரியில் கடை இருக்காங்க, கிறிஸ்து கம்பெனி கடை. தமிழ் சர்க்காருடைய சொந்தக்காரங்க நிஜாமி சார், ரஹ்மானி சார் எல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட கிறிஸ்து கம்பெனியுடைய கிறிஸ்து ஷோரூம் வச்சுருக்காங்க பாண்டிச்சேரி ரொம்ப காலமாக. அவங்க வந்து நம்ம தொடர்ச்சி மாதம் வேலை பார்த்தாங்க. புத்தகம் பேச ஆரம்பித்தேன். இப்ராஹிம் ஹசரத் உட்காந்துருக்காங்க, நிஜாமி சார் உட்காந்துருக்காங்க, நம்ம சார் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. லாஸ்ட் இருக்காங்க, காலை நடந்துட்டு இருக்கு. நாங்கள் பின்னால உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். காலை சுப்புக்கு ஆரம்பித்து 9 மணி ஆயிடுச்சு. காலை முடியாது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க டாய்லெட் போனால் சின்ன தேவை வயிற்று பசிக்கிறதே தான் செய்யணும். இப்ராஹிம் உட்காந்துட்டு இருந்தால் மணியை பார்த்தாரு. அப்போ வந்து கிளாஸ் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அப்படியே அதான் முன்னாள் உட்காந்து மரியாதையை
கிடையாத பார்த்து என்னை முடிக்க சொல்றீங்களா? காலையை நிப்பாட சொல்றீங்களா? சேகன் கொடுத்தீங்களா? அதாவது தமிழ்நாடு புகழ்பெற்ற ஆலிம் அவர். கிதாபை எழுதி எவ்வளவு மக்கள் மதிக்கிறாங்க. அவருக்கு இந்த டோஸ் எல்லாரும் முன்னாடி உடனே காலை பிடிச்சி அவரு கால் மனுஷன் சொல்றா தெரியாம சொல்லுது தெரியாம பார்த்து அப்புறம் என்ன ஜாக்கிரதையா இருந்தது. சேகமுருகி வாழ்க்கையில எப்படி அதபணம்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆலிமுக்கு பேசுறாங்க. ஆலிமுக்கு ஆலிம் இல்லாதவங்க பேசுறாங்க. ஜாக்கிரதை ஆலிம் கிடையாது. அவங்க இருக்கிற எல்லாருமே ஆலிம் தான். ஜாக்கிரதை ஆலிம் கிடையாது, நமஸ்கார ஆலிம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சேகமுருகி வாழ்க்கையில ஆதாபுகள் நிறைய. இந்த எனக்கு புக்கு படிச்சாருல்ல, சேகமுருகை பத்தி தானே பேசுறாரு. எனக்கு புக்கு படிச்சாலே போன வாரம் ஹபீபுல்லாஹோடைய புக்கு, அது சேகமுருகை பத்தி தான் நிறைய எழுதுறோம். நான் படிச்சு கிடக்குறேன். என் கூட மொயினுদ্দিன் ஒருத்தர் சேகக்கூடிய காதல் மீது. ஆமா, இது அவர் படிச்சிருக்காரு, நான் படிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 3 பேர் படிச்சிருக்கோம். 4வதாக ஒரு ஆலிம் படிச்சிருக்காரு. ஆலிம் அவர் சர்க்காருடைய முதல் கலீஃபா. அவர் காரைக்குடி பக்கத்துல ஒரு ஊர் ஞாபகம் ஊர் மாதிரி எல்லாரும் படிச்சாச்சு. 11 மணி தொண்டை போச்சு தாங்க முடியல. ரொம்ப எளிமையை கஷ்டப்படுறாரு. சர்க்கார் கலாசாரத்தை படித்தவங்க திரும்ப எழுந்து வராங்க. வெளியே வெளியே காப்பு சிறப்போட வராங்க 11 மணிக்கு மேலே. என்ன அவளையா எப்படி தொண்டை போயிடுது உங்களுக்கு, என்னங்க குடிங்க காலை பிடிச்சி அழுகுறாரு. சர்க்கார் என்ன மனுஷன் சர்க்கார், ஏமா நான் எளிமையிலுமே சர்க்காருக்கு சிரமம் கொடுத்துட்டேனே, நான் எளிமையிலுமே சர்க்காருக்கு சிரமம் கொடுத்துட்டேனே, தூங்குனவங்களை எழுப்பி கொண்டு வந்துட்டேனே வெளியே, அதுக்காக மன்னிச்சுங்கன்னு அழுகும். சர்க்கார் சொல்றாங்க, ஆலிம் பார்த்தீங்களா ஆதாபு தெரிஞ்சு சர்க்காருக்கு சிரமம் கொடுத்துட்டேன்னு அழுகுறாங்க சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய ஆதாபுகள் சேகமுருகி வாழ்க்கை ஆதாபுகள் நிறைய. என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன தெரிஞ்சாதான் நம்ம கல்வியில் அமைதி உண்டாகும். சேக நேசிக்க நம்ம நேசிக்கிறோம். சேக நம்ம அல்லாவை நேசிக்கிறோம், அல்லா நம்ம நேசிக்கணும்ல. சேக நம்ம நேசிக்கிற சேக இலாசான நேசமா இருக்கணும்ல. நேசத்துல எகலாசம் வேணும்ல. சேவைக்காக நேசிக்கிறது இருக்கா இல்லையா? உண்மையிலேயே நேசிக்கிறது இருக்கா இல்லையா? கரெக்டாக சொல்லி காமிப்பான். நிறையா முடிவுகள்லாம் நிறையா உட்காந்துருக்குங்க. சேக முதல் மாடியில் உட்காந்துருக்காரு. முதல் மாடியில் நிறைய மொழிகள் உட்காந்துருக்காங்க. ஒரு காதல் மொழியில் வெளியே போயிருக்காரு. எகலாசான மொழி கீழே முதல் மாடியில் சேர்த்தாங்க. கீழே மாடு ஒன்று நிற்கிது. மாட்டு மாட்டு மந்தை 4 மாடு சேவை சொல்றாங்க. எப்பா அந்த ஒரு மாட்டை மாடி கொண்டு வாங்கப்பா. எல்லாம் ஒரு மாடை கொண்டு வாங்க மொழிகள்லாம் சொல்றாங்க. எப்படி சேர்த்தாங்க மாடை எப்படி மேலே மாடி கொண்டு வாங்க, ரொம்ப சிரமமாச்சு. அம்மா அதுதான் நான் நினைச்சேன், ரொம்ப சிரமமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கப்பா அந்த மொழியிலங்க இந்த மொழியில காதல் மொழி வெளியே வந்துட்டாரா வந்துட்டார். பேரை சொல்லி அந்த மாடு மேலே கொண்டு வாங்க. இப்படி சர்க்கார் உடனே டே கம்ப எடு, கையில எடு, அதை எடு, இது எடு சொல்லி பிடிக்கலாரு கலந்துக்கிட்டு. சர்க்கார் சொல்லிட்டாங்க மாடை கொண்டு போகணுன்ட்டு. கட்டி பிடிச்சிக்கிட்டு மேலே எடுத்து போட்டு கூப்பிட்டாங்க. மற்ற மொழி பார்த்தீங்களா? நீங்களே என்ன சொன்னீங்க? மேலே கொண்டு போய் சிரமம். இவர் என்ன சொல்றாரு? இவர் என்ன செய்யறாரு? மேலே கொண்டு போய் எல்லா முயற்சியும் பண்றாரு. அதனால தான் அதிகமாக நேசிக்கிறோம்னு சொன்னாங்க. என்ன அந்த மாதிரி சேக நேசிக்க கொள்ளும் இருக்கிறாங்க. சேக தான் முருகன் நேசிக்க கொள்ளும் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அல்லா நேசிக்க கொள்ளும் இருக்கிறான். நம்ம அல்லா நேசிக்கிறோம். அல்லா நம்ம நேசிக்கிறான்னு தெரியுதா இல்லையா? நேசிக்கப்படுவது இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய காதல் மொழி பாடங்கள் நிறைய நமக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி திரைக்கத்துறை பாடத்துக்கு ரொம்ப முக்கியமான பாடம். முதல் பாடமே சேக நேசிக்கிறது தான். அது ஏங்க அந்த புக்கு நேற்று படிச்சீங்க. எனக்கு கொஞ்சம் யார் படித்தேன்? நீங்க படிச்சீங்க. கொஞ்சம் படிச்சேன். 10 நிமிஷம் தான் இருக்கேன். என்னை கண்டவன்
அது மாதிரி கண்டவன் அக்கை கண்டவன். ஜாதகத்திலிருந்து நாம் சொன்னாங்க, எப்போது முழு தன்னுடைய தேவையை அக்கை செய்தோ அவர்கள் உயிர் வெல்ல. இதான் எழுதி சொன்னாங்க. வாழ்க்கையில் அனுபவத்தில் அப்படி செய்வாங்க. திருமண வாழ்க்கையில் எப்படி சொல்லுவாங்க. இதை கேட்டு செயல்படக்கூடிய மொழி இருக்கிறாங்க. என்ன இதை கேட்டு செயல்படாத மொழி செயல்படாமல் நிறைய பேர் இருக்கான். செயல்படக்கூடிய மொழி இருக்கான். அது அவனுடைய ஈமானத்தை ஆரம்பத்திலிருந்து படிக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து படிக்கிறேன். இடையில எனக்கு தசவூப் என்பதன் விளக்கமும் அது சம்பந்தமான ஆதாரங்களும். தசவூப் என்பது ஒரு அரிய இல்மு, கலையாகும். இதில் அல்லாஹு தஆலாவுடைய ஜாத் இன்னது, சிஃபத்து இன்னது என்ற அரிய ஞானங்களை பற்றி சர்ச்சை செய்யப்படுகிறது. இதில் அஅமால், அஷ்கால் என்னும் செயல்முறைகள் பற்றியும் பிரஸ்தாபிக்கப்படுகின்றன. இந்த அமால்கள் அந்தரங்கத்தை தூய்மையாக்கி அல்லாஹ்விடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து வைப்பவையாகும். இந்த காரியாதிகள் குர்ஆன் என்னும் கிதாபிற்கும் ஹதீஸ் என்னும் சுன்னத்துக்கும் கொஞ்சம் கூட முரண் இல்லாத வகையில் அமைந்திருக்க வேண்டும். மேலும் இஸ்லாமிய போதனையின் பிரதான சாராம்சமாகவும் இருக்க வேண்டும். இந்த தசவுஃப் என்னும் ஞான வழியை பின்பற்றாத வரையில் எந்த முஸ்லிமும் ஈமானி காமில் ஆனவராக, அதாவது பரிபூரணம் அடைந்தவராக முடியாது. சூஃபி என்றால் யார்? தன் உள்ளத்தை ஊசாட்டங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தூய்மையானதாக ஆக்கி தன் மனத்தை அல்லாஹு தஆலாவை அன்றி வேறு எதன் மீதும் ஆர்வம் கொள்ள விடாதவரே சூஃபியாவார் என்று ஹஸரத் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் தங்கள் குன்னியத் என்னும் நூலில் அருளியுள்ளார்கள். ஹஸரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மற்றும் முற்காலத்து மகான்களும் சூஃபி என்பதற்கு மேற்கூறிய இதே பொருள்தான் கூறியிருக்கின்றார்கள். தசவுஃப் என்பது திருநபி அவர்களின் சுன்னத்தான மார்க்கமே. தசவுஃப் உடைய உண்மையை பற்றி எந்த முஸ்லிமும் நிராகரித்து பேச முடியாது. அப்படிப்பட்ட உண்மை நிறைந்த கலையில் இக்காலை சில மாறுபாடுகளும் பேதங்களும் உண்டாகிவிட்டன. இத்தகைய பேதங்கள் முற்கால பெரியோர்களுடைய வாழ்நாளில் உண்டானதில்லை. இக்காலத்து நிலைமை அக்காலத்து நிலைமைக்கு வெகு தூரம் மாறுபட்டிருக்கின்றது. முற்கால உத்தம பெரியோர்களை போன்று இக்காலையில் உள்வெளி பரிசுத்தமானவர்கள் வெகு சிலரை காண கிடைக்கின்றனர். தசவுஃப் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆசாரத்தில் இருந்தது போலவும் உத்தம சஹாபாக்களின் திருக்கூட்டமாகிய அஸ்ஹாபே சுஹபாக்களுடைய காலத்தில் இருந்தது போலவும் அவர்களை அடுத்து வந்த தாபிஈன், தபா தாபிஈன்களின் அனுஷ்டானங்களில் இருந்தது போலவும் இக்காலையில் பரிசுத்தமான நிலையில் கொண்டாடப்படுவது மிகவும் அரிதாயுள்ளது. முற்கால பெரியோர்கள் தசவுஃப் என்னும் ஞானத்தை விலையில்லா செல்வமாக போற்றி வளர்த்து பயனடைந்தனர். இறைவனுடைய ரகசியங்களை முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனை பெரியோர்கள் இதயவாயில் மூலம் அடைந்துள்ளார்கள். இந்த ஆத்மார்த்த போதனை உலகம் முடியும் வரை நிலைத்து நிற்கும். ஹஸரத் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் குன்னியத் என்னும் நூலில் சொல்லி இருப்பதாவது, ஆதிகாலம் தொட்டே அல்லாஹ் தஆலா ஆத்மார்த்தம், அதாவது ரூஹானியத்து சம்பந்தமான பயிற்சியை உண்டாக்கி நிலைக்க வைத்திருக்கின்றான். எப்படி என்றால், ஒரு மகான் போதனை செய்வார், மற்றவர் அந்த அருளை ஏற்றுக்கொள்வார். நபிமார்களிடம் இருந்து அவர்களுடைய பிரதிநிதிகளும் உரியவர்களும் தோழர்களும் இந்த போதனையை அடைந்து வந்தனர். அதற்கு பிறகு பயிற்சி பெற்றவர்கள் போதனை செய்து வந்தார்கள். இதே மாதிரி போதனையானது உலக முடிவு நாளாகிய கியாமத் வரை நீடித்து நிலைத்து இருக்கும். ஆசானின் பயிற்சியின்றி இப்பதவி இல்லை. அல்லாஹ் தஆலா மாந்தரில் ஒரு ஆசானின் நேரடியான போதனையும் பயிற்சியும் இன்றி இந்த உயரிய ஞான வழியில் உயர் பதவி அடையுமாறு செய்துள்ளது வெகு சிலருடைய விஷயத்தில் தான் உண்மையாகும். உதாரணமாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் உவைஸ் அல்-கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பெயர்களை மட்டுமே குறிப்பிடலாம். இதை ஆட்சேபிப்பதற்கு இல்லை.
பொதுப்படையாக மனிதரில் எவருமே ஷேகின் ஞான பயிற்சி இல்லாமல் இத்துறையில் முன்னேறி உன்னத பதவியை அடைந்துவிட முடியாது. ஏனெனில் இதில் எத்தகைய வாதம் செய்து சாதிப்பதற்கும் ஆதாரம் இல்லை. ஆகவே பொதுவாக மனித சமூகத்தின் சுபாவங்களில் அனுசரித்து காமிலான ஷேகின் தொடர்பு அத்தியாவசியமானதென்று முடிவு செய்யப்பட்டுவிட்டது. ஷேகின் போதனையும் வழிகாட்டுதலும் இல்லாமல் எவரும் இந்த ஞான பாதையின் படித்தரங்களை கடந்து லட்சியத்தை அடைந்து விட முடியாது. லட்சியத்தை அடைய ஷேகின் தொடர்பு அவசியமாகும். பல ينبغي له أن ينقطع عن الشيخ حتى يستغني عنه بالوصول إلى ربه عز وجل. அதாவது முரீது ஒருவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் வஸ்லு என்னும் ஒன்றித்தல் சித்தியாகாத வரை அவர் ஷேகின் உறவை முறித்துக் கொள்ளக்கூடாது. முதலில் ஷேகின் கூட்டுறவு வேண்டும். பிறகு பூரணமாக பயிற்சி பெற வேண்டும். உசுலு இலல்லாஹ் என்னும் அல்லாஹுடன் ஒன்றித்தல் சித்தியாகாத வரை, ஞான மார்க்கத்தில் லட்சியம் கைகூடாத வரை முரீதானவர் ஷேகை விட்டும் பிரிந்து விடக்கூடாது என்பது விளக்கமாகும். محمد بارك